தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா விஜய் வந்திருக்காங்க, நாம் தமிழர் இருக்கு. உங்க ஓட்டு யாரு? தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா விஜய் வந்திருக்காங்க, நாம் தமிழர் இருக்கு. உங்க ஓட்டு யாரு? எங்களுக்கு வந்து ரெட்டை. நாங்க எப்பவுமே அதனாலதான். சரி, உங்க ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவு ஏடிஎம்கே சார். ஏடிஎம். எதனால? நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணி? இதுக்கு முன்னால் டிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு தான் ரொம்ப நெருக்கடியா போயிட்டு இருக்கு. பிரச்சனையாவே இருக்குது எல்லாமே. நீங்க திருவண்ணாமலை. என்னுடைய ஆதரவும் ஏடிஎம்கே தான். இந்த ஆண்டு 2026 வந்து ஏடிஎம்கே தான் முழுசா போடணும். அவர் தான் வரணும். ஏன்னா என்னை பொறுத்தவரையும் ஆட்சி மாற்றம் வந்தாதான் இவங்க என்ன செஞ்சான்றது உண்மை தெரியும், இவங்க என்ன செய்ய போறான்றது உண்மை தெரியும். ஒருத்தருக்கிட்டே கொடுத்துட்டா பொறுப்பு வந்து செய்ய முடியாது இல்லையா? அதனால மாத்தி மாத்தி வரணும். ஆமா, அதே மாதிரி வந்து இப்ப இந்த வருஷம் வந்து புதுசா விஜய் வந்திருக்காரு. புதுசா நிறைய கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது தமிழ்நாடு பொறுத்தவரையும் 2 கட்சி தான், திமுக, அதிமுக. ஓட்டு சதவீதம் பிரியுமே தவிர மற்றபடி வந்து இவங்க தான் ஆட்சி அமைக்கிறது, ஒரு 2 பேர் தான். அது இந்த ஆண்டு வந்து ஏடிஎம்கே. மக்கள் ரொம்ப விரக்தி இருக்கிறாங்க. நிறைய வந்து வெறுத்து போயிருக்காங்க. இவங்க சொன்ன சட்ட திட்டம், சொன்ன அறிக்கை ஒண்ணு கூட நிறைவேற்றல. இதுதான் விஷயம். விவசாயத்துக்கு ஒண்ணுமே ஆமா, மக்கள் வந்து கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. எப்பவுமே ஏடிஎம்கே தான். இனிமே இந்த ஆட்சி ஏடிஎம்கே தான் வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நன்றி சார். என்னுடைய கருத்து சார், இவங்க 2 கட்சியுமே வராம தான் நல்லா இருக்கும். புதுசா யாராவது வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். புதுசா யாரு விஜய் இருக்காங்க, சீமான். புதுசா பிஎம்கே வந்தாவே பரவாயில்ல. ஏதாவது அன்புமணிக்கு கேட்டு ஏதாவது பண்ணுவார் ஒரு நம்பிக்கை. அவரு கூட்டணிக்கு தானே போவாரு. கூட்டணிக்கு போவார்னா அதுக்கு கருத்து சொல்ல முடியல. அவங்க எப்பயுமே கூட்டணி தானே வைப்பாங்க. இன்னும் காணும், இன்னும் அறிவிக்கல. ஆனா கூட்டணி தான் போவாங்க. தனித்து நிக்கல. அவங்க வச்சிருக்காங்க தான் வைப்பாங்க. பிஎம்கே எந்த பக்கம் போறாரோ அந்த கட்சி ஜெயிக்குன்னு நான் சொல்றாரு. எப்பயுமே பிஎம்கே தான். ஆமா, பிஎம்கே தான். பிஎம்கே எதனால? அதெல்லாம் நல்லா பண்ணுவாரு. எனக்கு வந்து ஏரி தண்ணி, குடி தண்ணி நல்லா இது பண்ணுவாரு. அவர் வந்து நல்லது. நீங்க உங்க ஆதரவு ஏடிஎம் ஏடிஎம். எதனால? ஏடிஎம் எல்லாம் எப்பயுமே ஏடிஎம். நீங்க உங்க சப்போர்ட் யாரு? புதுசா எதனால மாற்றம் வேணும்? இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு? இதுக்கு முன்ன ஏடிஎம்கே தான் போட்டுருந்தேன். இந்த டைம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நீங்க ஓட்டர் ஐடி இருக்கா? இருக்கு. நீங்க யாரு ஓட்டு போடுவீங்க? உங்க விருப்பத்தை சொல்லுங்க. விஜய் எதனால பிடிக்கும், அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். எப்பயுமே அன்புமணி. எதனால அன்புமணி? அன்புமணி அவர் படிச்சவர், டாக்டர் படிச்சுக்கிறாரு. சும்மா இருக்கிறவங்களை படிக்காதவங்களும் ஓட்டு போட்டு நீங்க உங்க சப்போர்ட் ஓட்டர் ஐடி இல்ல? ஓட்டர் ஐடி இல்ல. எதனால? எதனால காரணம் இருக்கும். காரணம் டிவிகே என்டிகே. உங்க சப்போர்ட்? ஏடிஎம்கே. ஏடிஎம். எதனால? எங்க அப்போ இருந்த ஏடிஎம்கேல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பெண்களுக்கு அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து பெண்களுக்கு அவ்வளவா இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ வந்து நிறைய இந்த என்ன சொல்றது, எஜுகேஷன் வைஸ் பெண்கள் வந்து நிறைய படிக்கணும்னா அதுக்கான தொகையை அப்போ கொடுத்தாங்க. இப்போ அப்போ முடியாதவங்க காலேஜ் வரைக்கும் போனா, காலேஜ் ரிட்டையர் ஆனப்போ அந்த மிடில் ஏஜ் வரைக்கும் படிச்சிருந்தா அவங்களுக்கான வேல்யூலாம் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டோம். கரெக்டா அப்ப மாறுறப்பதான் இப்போ டிஎம்கே வந்துச்சு. அப்போ இருந்து நிறைய பேருக்கு அது கொடுக்கவே இல்லை. அதை சார்ந்து நிறைய பேர் பெண்கள் இருந்தோம், முக்கியமா பெண்கள் இருந்தோம். அது இல்லாதனால எங்களுக்கு வருத்தம். சோ எப்பவுமே எங்க ஓட்டு ஏடிஎம்கே தான். கண்டிப்பா எதனால?
நம்ம பாரம்பரியமா ஆரம்ப காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து அதுல அப்படியே இருக்காங்க. அதனால அது நம்மளுக்கு விருப்பம். எப்பயுமே எப்பயுமே ஏடிஎம்கே தான் நம்ம பக்கா. சரி. திமுக அதிமுக அதிமுக தான். எதனால? அதனால நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம ஃபேமிலி அதே இது அந்த இதுல எப்பயுமே அதிமுக. காசு வாங்கிக்கிறாங்க, ஓட்டு பிடிச்சிடுறாங்க, ஓட்டை போட்டுறாங்க, 5 வருஷம் அனுபவிக்கிறாங்க. ஒண்ணு கிடையாது. மக்கள் வந்து இன்னைக்கு செம்மிராடு தான் இருக்கிறாங்க. சரியா, நீ என்ன பண்ணாலும் சரி, ஓகே சாமி, சரி சாமி. 2000 ஓட்டு எது போடுவா? எனக்கு தேவையில்ல, ஓட்டே போடுறது. இவரு பேட்டி நீ எடுத்துக்கோங்க. சொல்றியா? பொம்பளைக்கு ஃப்ரீ பஸ் விட்டான் அழகா. எதுக்கு ஃப்ரீ? எதுக்கு ஃப்ரீ? ஒரு நிமிஷம் இரு. போக்குவரத்துறை இப்ப எத்தனாயிரம் கோடி நஷ்டத்துல போகுது. லைவ் போங்க, நீங்க லைவ் போயினேக்கா. அவங்க இங்க இருந்து போக்குவரத்துறையில இன்னைக்கு எத்தனாயிரம் கோடி நஷ்டத்துல போகுது தெரியுமா? ராய்கோட்ல இருந்து மெட்ராஸ் வரையும் ஃப்ரீ. ஏன்னா எது? மெட்ராஸ் வரையும் மெட்ராஸ்ல ஃப்ரீயா? ஆமா. எந்த பஸ்ல? டவுன் இல்லையா? வாலி பஸ் அந்த பனிமட்டை கலர்ல மட்டும் தான் ஃப்ரீ. மத்தது எல்லாமே காசு தாங்க. வண்டி காத்துனே இருக்கிறாங்க, எப்போ வருதுன்னு போட்டு. அது வேண்டாம். ஓகே, பஸ் ஸ்டாண்ட் உட்காந்து காத்துனே இருக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏறி உட்காந்துடுறாங்க, ஜாலியா போறாங்க, ஜாலியா வராங்க. நீ என்னையா பண்ணி விடுற? நான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல சாமி. நீங்களா பார்த்து ஏதோ நம்ம வாயில் தான் விளாடணும். முன்னாடி போட்டு பூரா அவனுக்கு தான் விழும். கொஞ்சம் வேடிக்கை. முன்னாடி 1000 ரூபாய்னா அடுத்த எலெக்ஷன் வந்துச்சா 2000. அப்ப யார் போட்டு? அடுத்து எதிர்கட்சிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீன்ட்டாங்களா? பஸ் 2 எந்த பஸ் போனா ஃப்ரீன்ட்டாங்களா? அப்ப என்ன பண்ணுவேன்? என்னதான் பிரினாலே ஆகுறது இல்ல. யார் ஓட்டு போட்டாலும் எந்த ஒரு நல்லது நடக்க போறது இல்லை. நாம் ஒழிப்பு கெட போறது கிடையாது. சரியா, முடிஞ்ச நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்கீங்க இதை சொல்லுங்க. நாட்டு மக்களுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நல்லது பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. என்ன நல்லது பண்ணிருக்கீங்க இந்த நாட்டில்? இந்த மாதிரி நல்லது பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க பாக்க. சொல்லுங்க என்ன காரணம்? ஏன் பண்ண மாட்டேன்னு? ஊழல் அதிகமா இருக்கு. ஊழல் அதிகமா இருக்கு, அது உங்களுக்கே தெரியுது இல்ல? ஊழலே இல்லாம இப்போ வெளிநாட்டுல கடமை மீறுறது தான் லஞ்சம். கடமை செய்யறதுக்கே லஞ்சம். சரியா, அது பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரியா, முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. இருக்கிறது பூராமே பாமர மக்கள். சரியா, பாமர மக்கள் எல்லாமே ஊழல். அதை நாம் கேட்டான்னு வச்சுக்க, நீ யார் கேட்கறதுக்கு? யார் கேட்கறதுக்கு இப்படி சொல்றாங்க? சரியா, ப்ரெஸ் உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினச்சா ஒருத்தரை வாழ வைக்கல, நீங்கள் ஒருத்தரை அழிக்கணும்னு முடிப்பான நீங்களும் அழிக்கலாம். சரியா, முடிஞ்சாலும் நல்லது பண்ணுங்க. சரியா, பணம் கொடுக்குறதுன்றீங்க, ரைட்டு. பணம் எதுக்கு கொடுக்குறீங்க? யார் கொடுக்க சொன்னாங்க? திருப்பி பணம் கொடுக்குறது நீங்கள் தான். எதுக்கு அந்த வேலை? எப்படி தொட்டில் நீங்கள் பின்னாடி கிள்ளி விட்டுருவீங்க, தொட்டில் ஆட்டுவீங்களா? பணமெல்லாம் அதை கொடுக்கல, நாங்கள் எங்கே வாங்கலை. நாங்கள் இல்ல, அதை பத்தி உங்க கருத்து என்ன கேட்கறேன்? கொடுக்கறது நல்லதா கெட்டதா? ஐயா, பணம் கொடுக்குறது தப்பு தான், ரைட்டுன்னு யாரும் சொல்ல கிடையாது. ஏன்னா பணம் கொடுக்குறது தப்பு. கொடுக்குறது தப்புனா வாங்குறது தப்பு தான். சரியா, இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஊடல் நாடே நட்டத்தில் போகுதுன்றீங்க, ரைட், ஒத்துக்கிறேன். இந்த டோல் மட்டும் கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க, எத்தனாயிரம் கோடி லாபத்தில் வருதுன்னு பாருங்க. இது ப்ரெஸ்லேயே போடு. சரியா, எத்தனாயிரம் கோடி லாபத்தில் ஓடுதுன்னு மட்டும் பாரு. ஒரு நாளைக்கு ஒரு டோல்கேட்டில் எத்தனை கோடி வரம்படி வருது? எங்கே போதும் அந்த வரம்படி? நம்ம கட்டுற வரி பண்ணால் நம்மளுக்கு என்ன நல்லது பண்ணுறீங்க? உலகன் ரோடு இருக்கா? உலகன் ஹாஸ்பிட்டல் இருக்கா? எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? ஒன்று நல்லது பண்ணுங்க. சரியா, ஒன்றும் இல்லை. இந்த டோல் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டோல் வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்த சொல்லுங்க. எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு துறை வச்சிருக்கீங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு துறை வச்சு டோல் வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தி கவர்மெண்ட் எடுத்து நடத்தினாங்கன்னா பல ஆயிரம் கோடி லாபத்தில் வரும். அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட 5 கோடி 10 கோடி நம்ம கேட்கணும் அவசியமே கிடையாது. நம்ம நாட்டுக்கு என்ன தேவை? போக்குவரத்து துறையில மட்டும் சம்பாதிச்சு. தொப்பு டோல்ல எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது? ரோடு மாத்திருக்கீங்களா? இல்ல ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கா? ஒசூர் டு சென்னை ஊர்ல எல்லா டோல் வேலை செய்றீங்கல்ல, அப்புறம் எப்படி காசு வாங்குறீங்க? யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? கலெக்டர் கொடுத்தாரா இல்ல சிஎம் கொடுத்தாரா இல்ல இந்த கவர்னர் தான் கொடுத்தாரா இல்ல பிரதமர் கொடுத்தாரா? சொல்லு. பிரதமருக்கு சம்பந்தமே கிடையாது. நிதின் கட்கரி தான் போக்குவரத்து மினிஸ்டர், அவர் சொல்ல கிடையாது. ரோட்ல வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த டோல் வசூல் பண்ண அவசியமே கிடையாது. சரியா, என்ன கேட்டுங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். நான் டிரைவர். சரியா, ஒண்ணு இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒசூர் டு சென்னை வரல, அத்திப்பள்ளியில இருந்து
ஒன்றும் இல்லை, அந்த ரோட்ல ஓட்டி பாருங்க, வண்டி ஓட்டி பாருங்க, என்ன லட்சத்துல இருக்கு. ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் போட மாட்டீங்க நியூஸ். இவங்க நேரம் ஒண்ணும் இல்லையா, இவங்க நேரம் ஹைவேல வந்து சொன்னாதானே ஐயா, யாரும் சொல்லல. ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டே இருக்கக்கூடாது. ஆனா வேணுன்ட்டே போலீஸ் வந்து ரோட்ல தான் நிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணலாங்க. ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் ஹைவே போட்டாங்க. அப்ப அங்கங்க நிக்கிறாங்க. ஆர்டிஓ அந்த ரோட்ல தான் நிக்கிறாங்க, போலீஸும் இந்த ரோட்ல தான் நிக்கிறாங்க. ஒசுட்டு இந்த ஒரு பேட்டி மட்டும் போடுங்க. ஒசுட்டு சென்னை உருள் எல்லா டோல் வாங்குறீங்கல்ல, அப்புறம் எப்படி எந்த இதை வச்சு நீங்க டோல் வாங்குறீங்க? என்ன காரணம் இது?